நாகையில் விஜயின் பிரச்சாரம். 20ஆம் தேதி அன்னைக்கு நாகையில இந்த இடத்துல தான் பிரச்சாரத்திற்கு காவல்துறையினர் அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆய்வு செய்யும் புசி ஆனந்த். காவல்துறையினர் கூறிய நிபந்தனைகள் என்ன? உயர் நீதிமன்றமோ கடுமையா அறிவுறுத்தி இருக்குது. ரசிகர்கள் உயரமான பகுதி, சுவரு, வீடு இதிலெல்லாம் ஏறிடவே கூடாது. நாகையில் பிரச்சாரத்திற்கான 7 ஸ்பாட்டுகளில் ஒரு இடத்தை தேர்வு செய்திருக்கும் காவல்துறை. பைக்கில் சென்று ஆய்வு செய்யும் புசி ஆனந்த் குறித்த காட்சி. தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரும் நடிகருமான விஜய் திருச்சி மாவட்டத்தில் பிரச்சார பயணத்தை தொடங்கி இருக்கும் நிலையில அரியலூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடித்தவர் பெரம்பலூர்ல சொன்னபடி பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியல. அடுத்ததாக 20ஆம் தேதி நாகை மாவட்டத்தில் அவர் பிரச்சாரம் பண்றாரு என்ற நிலையில காவல்துறையினர் 7 ஸ்பாட்டுகளை அங்க முடிவு செஞ்சு அதுல புத்தூர் என்ற பகுதியை ஒதுக்கி கொடுத்திருக்காங்களாம். இந்த நிலையில புசி ஆனந்த் பிரச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தை பார்ப்பதற்காக, ஆய்வு செய்வதற்காக அங்கு சென்றிருக்க காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கிடையே உயர் நீதிமன்றம் விஜய் ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில் தனது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆபத்தான முறையில் ரசிகர்களும் தொண்டர்களும் உயரமான பகுதிகளில் ஏறிவிடக் கூடாது என அறிவுறுத்துவது இல்லையா என கடுமையாக சாடி இருக்கிறார்கள், கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தை போன்று கட்டுக்கடங்காத கூட்டம் நிலவினால் எப்படி பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது என காவல்துறையினர் நாகையில் அலர்ட் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக ஆலோசனைகளிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் SP செல்வகுமாருடன் இது குறித்து ஆலோசனையும் மேற்கொண்டிருக்கிறார். செய்திகளை வழங்குவோர் காஞ்சிபுரம் SM சில்க்ஸ் நவராத்திரி சிறப்பு விற்பனை. அக்டோபர் 2ஆம் தேதி வரை 3000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் ஒவ்வொரு 100 நபர்களில் ஒருவருக்கு 2 கிராம் தங்க நாணயம்.